முத்கரங்கிறது ஒரு சுத்தியல் மாதிரியான டிசைன்ல இருக்கிறது. இப்ப இதுல அடுத்தது கதா வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது ஸ்பிரிட்டலா வந்திருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஷேப்ல இருக்கிறது. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஒண்ணு சுத்தியல், இந்த கரலாக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஜிம்மு இல்லாத காலத்துல களரி படிக்கிறவங்க, அந்த சண்டை முறைகள் படிக்கிறவங்க, அவங்க உடல்ல வலுவா வைக்கிறதுக்கு என்ன பேர் சொன்ன, அதுக்கு கரலாக்கட்டை. கரலாக்கட்டைன்னு ஒன்ன பயன்படுத்துவாங்க. இந்த கரலாக்கட்டையில நிறைய டிசைன் உண்டு. ஒண்ணு ஒரு மரம் மாதிரி இருக்கும், கைப்பிடி மட்டும் தனியா இருக்கும். இன்னொன்னு நீளமா ஒரு தண்டு மாதிரி இருக்கும், கீழே வெயிட்டா இருக்கும், ஒரு பந்து மாதிரி. இன்னொன்னு கீழே இருந்து மேல அப்படி சூம்பிட்டு போகும், மேல கைப்பிடி இருக்கும். இப்படி நிறைய வெரைட்டி இருக்கு. இன்னமும் பஞ்சாப் மாதிரியான இடங்கள்ல இது பயிற்சியில பழக்கத்துல இருக்கு. பாரம்பரியமான குருகுலங்கள்ல எல்லாம் இது இன்னும் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு. ஒண்ணுக்கு பேரு முத்கரம், ஒண்ணுக்கு பேரு கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முத்கர, கதா, ஸ்பிரிட்டலா,